இந்த சிறகடி காசுல இன்னமும் மனோஜ் இந்த ரோகிணி நம்பிட்டு இப்ப மனோஜ் காசு கேட்கற ஒரு 50,000 கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம மனோஜுக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி யோசிக்கிறா. ரோகிணி மாதிரி ஒரு முட்டாளான ஆள இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோகிணி பத்தி அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் கிட்ட வந்து சொல்றாங்க ரோகிணி இது போல வந்துட்டு நார்மல் டெலிவரிக்கு இப்ப நான் இப்போ இப்பத்துல இருந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் நார்மல் டெலிவரிக்கு 1.5 லட்சம் நான் கட்டிருக்கேன். மாசம் 3வது வாரம் நம்ம போயிட்டு டெலிவரிக்காக இது பண்ணிட்டோம், ஸ்கேன்ல எடுக்க போனோம், என் கூட கண்டிப்பா வந்துதான் ஆகணும் மனோஜ் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த ஜோசியர் என்ன சொல்றாரு, இதான் நல்ல சான்ஸ், நான் வரேன், ஆனா எனக்கு ஒரு 50,000 நீ காசு கொடு, இது போல டீலருக்கு நான் காசு தரணும், இல்ல எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரோகிணி கிட்ட கேளுங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட போய் இவரும் கேட்கறாரு. அந்த 50,000 காசு எதுக்குன்னா ஒரு கூட 2 பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக அந்த 50,000 காசு ரோகிணி கிட்ட போய் கேட்கற மாதிரி எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு, எனக்கு ஒரு 50,000 வேணும், டீலருக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு ரோகிணி கொஞ்சம் கூட யோசிக்காம பணம் தான் நான் தேவைப்படல, சரி கண்டிப்பா நான் உனக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்துட்டு இல்ல ரோகிணி அதை சொல்லிட்டு நான் உனக்கு காசு எடுத்துட்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கனால பாஸ் நாங்க இதெல்லாம் நடக்கிறது பார்க்கும்போது நாங்க வந்து ரோகிணிக்கே உண்மையா இருக்கலாம் போல, எங்களோட தேவை எல்லாமே ரோகிணி தான் பண்றாங்க, அவளுக்கே நாங்க உண்மையா இருக்கலாம் போல, அதனால உங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவை எனக்கு சம்பளம் உங்களுக்கு வந்து அதோட உங்க வேலையை மட்டும் பாருங்க, தேவையான வேலை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு திட்டாரு. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சத்யா ரேகா காட்டுறாங்க. ரேகா அவங்க அப்பா உடம்பு சரின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அழுது ஒரு சீனை கிரியேட் பண்ணி சத்யா ரேகாவையும் அவங்க வீட்டு கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அவங்க அப்பா நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ தேடிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷம் தான், நாங்க பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு பார்த்துட்டு போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் சிந்தாமணி சொல்றாங்க ரேகா வந்து அவங்க அப்பா கூட இருக்கட்டும்பா, அவளால மட்டும் தான் அவங்க அப்பாக்கு வந்து சரியாகும், நீங்க கொஞ்சம் மனசு இருந்து இது பண்ணுங்க மாப்பிள்ள அப்படின்னு சத்யா அப்புறம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேகா வந்து பேசுறாங்க, சத்யா நான் இருக்கிற உங்க அப்பா எங்க அப்பா கூட இருக்கு அப்படின்னு, பரவாயில்ல ரேகா இருந்துட்டு உங்க அப்பா தானே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு பேசுறாரு, இனிமேல் நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ள என் பொண்ணு நீங்க நல்லபடியா வச்சுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு அவரால் சரிங்க மாமா உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு. ஆனா இதுல ஏதோ வில்லங்க இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சிந்தாமணி அவ்வளவு நல்லா எல்லாம் கிடையாது, ரேகா இங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணை போயிட்டு எங்கேயாவது கூட்டு போயிட்டு சத்யா கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி பிளானா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா முத்து மீனா வந்து மேல ரூம் கட்டுறதுக்கு கடக்கால் நடுறதுக்காக மீனா சொல்றாங்க அத்தை வந்து இது பண்ணிக்கதான் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஸ்ருதில அவ்வளவுதானே நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஆண்டி நீங்க வந்து நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் தான் நீங்க இன்னும் ட்ரெண்ட் ஆவீங்க, யூடியூப்ல நான் வீடியோ எடுத்து போறேன் ட்ரெண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போறாரு. மனோஜ் இல்ல அம்மா நீ எதுக்கு இதுக்காக போற அப்படின்னு, நீ அமைதியா இருடா நான் வைரல் ஆகணும் அதனால இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு அதோட முத்து கிட்ட கேட்கறாங்க ஏன்டா என்ன கூட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா நீங்க எல்லாமே எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. சோ நாளைக்கு வந்துட்டு நம்மளோட விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த கடக்கால நடுறாங்க. அது வந்து ஸ்ருதி வீடியோ எடுக்கிறாங்க. ஒன்லி முத்து மீனாக்காக அவங்க பண்ணல, அவங்க வீடியோல வைரல் ஆகணுன்றதுக்காக பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி முறை கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.